ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரைன் யுவர் பிரைன். லாஸ்ட் நம்ம டே 1ல் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸ் போட்டிருந்தோம். டே 1 பார்க்கும்போதே நினச்சிருப்பீங்க, என்ன சிஸ்டர் ஒரே நாள் சிலபஸ் அப்படிக்காமா சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம். கொஞ்சம் ஹெவியான டாபிக் தான் ஃபஸ்ட்டு டே. ஏன்னா ஃபஸ்ட்டு டே நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதனால தான் அதை கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு டேயில் நீங்கள் அதை முடிச்சிருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஆஃப் டே சிம்பிளிஃபிகேஷனும் ஆஃப் டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ஷார்ட்கட்ஸை கொஞ்சம் ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் அதை நீங்கள் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த டிப்ஸ்லாம். ஓகே கேஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு ட்ரிக்காக சொல்லி தரணும் அப்படின்னா அப்போ எதை நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி டே 2வோட சாப்டர் பார்க்க போகிறோம். என்ன சாப்டர் அப்படின்னா ஆலிகேஷன் ஆர் மிக்சர் சொல்லுவோம். ஆலிகேஷன் ஆர் மிக்சர்னா என்னென்னா ரொம்பவே சிலபஸ் தான், ரொம்பவே சிம்பிள் தான். அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மிக்சர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பால் போட்டு தண்ணி கலக்குவோம், ஜூஸில் இவ்வளோ தூரம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது தான் ஆலிகேஷன் ஆர் மிக்சர். இது ரொம்பவே சிம்பிளான டாபிக், ரொம்பவே ஈஸியான டாபிக். உங்களுக்கு நீங்கள் அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை ஒன் டேயில் முடிக்க முடியல சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் ஒன் டேயில் முடிக்காட்டி பரவாயில்ல, அதை மீதி உள்ள ரிமைனிங் வந்துட்டு செகண்ட் டேவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான சிம்பிளான சாப்டர். ஒரு மூணு நாலே நல்ல ஃபார்முலாஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதாக இருக்கும். அதுவும் நீங்கள் எந்த ஃபார்மாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதே இருக்காது. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மிக்சரோட இது பார்ப்போம். குவான்டிட்டி ஆஃப் சீப்பர் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் சுப்பீரியர். அதாவது 2 டீ, ஃபஸ்ட்டு டீயோட விலை இவ்வளோ, செகண்ட் டீயோட விலை இவ்வளோ, இந்த டீ வந்துட்டு குவாலிட்டியான டீ, இது கொஞ்சம் லோக்கலான டீ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த 2 டீயும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு ப்ரைஸை கொடுத்தா என்ன ப்ரைஸ் கிடைக்கும், என்ன குவான்டிட்டி இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறது தான் இதோட இந்த சாப்டரோட இந்த ஃபார்முலாவோட வேலை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, குவான்டிட்டி ஆஃப் சீப்பர் குவாலிட்டி, குவான்டிட்டி ஆஃப் சுப்பீரியர் குவாலிட்டி. ஸோ சிபி மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சுப்பீரியர் மைனஸ் மீன் ப்ரைஸ்னால் இவ்வளோ ப்ரைஸ்க்கு அதை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் மீன் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சீப்பர். ஸோ இதை நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். ஸோ சி அப்படின்றது என்ன அப்படின்னா சீப்பர் குவாலிட்டி, அதாவது லோ காஸ்ட்டில் இருக்கிறது. சி மீன்ஸ் சீப்பர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டி அப்படின்னா சுப்பீரியர். நீங்கள் அப்படி நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கலாமா அப்படின்ற நல்லமாக கொடுத்துக்கலாம். இங்கே புக்கில் இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணணும், அப்படியே போட்டிருக்கேன். ஸோ எம் மீன்ஸ் மீன் ப்ரைஸ். நமக்கு எப்படி இங்கே சீப்பர் குவாலிட்டி, இந்த சீப்பர் குவாலிட்டி அப்படின்னா டி மைனஸ் எம், சுப்பீரியர் குவாலிட்டினா எம் மைனஸ் சி. ஓகே, எம் மைனஸ் சி இதுதான் உங்களோட ஃபார்முலா. டி மைனஸ் எம் பை எம் மைனஸ் சி. அடுத்தது ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, நமக்கு கொஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து எவசஸ் ஃபுல் ஆஃப் வைன் நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்படின்னா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட லிட்டர், ஒரு 50 லிட்டர் உள்ள ஒரு கேனில் இருந்து வைனில் இருந்து நான் ஒரு 10 லிட்டர் வைன் எடுத்துட்டேன். ஓகே, அது 50 லிட்டருமே வைன் தான். 10 லிட்டர் எடுத்துட்டேன். அந்த 10 லிட்டர் ரீப்ளேஸ் தான் நான் தண்ணியை ஊற்றுறேன். இதே மாதிரி நான் தண்ணி வந்து ஒரு n டைம்ஸ் ஊற்றும்பொழுது ஃபைனலாக எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் வைன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஆன்சர் பண்ணுவோம். ஸோ வைன் லெஃப்ட் இன் தி வெசல் ஆஃப்டர் nth ஆப்ரேஷன் a மைனஸ் பி டிவைட் பை a தி ஹோல் பவர் n. ஏங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் குவான்டிட்டி, பின்றது நம்ம எத்தனை லிட்டர் வந்து எடுத்துகிட்டு ரிப்பீட்டடா அப்படின்றது தான் இங்கே பி, எத்தனை டைம் எடுத்துருக்கோம் அப்படின்றது தான் இங்கே சாரி a மைனஸ் பி டிவைட் பை a தி ஹோல் பவர் n. ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்ப்போம். என்ன இங்கே ஷார்ட்கட் அப்படின்னா, அதாவது இங்கே n வெசல்ஸ் நிறைய இருக்குது. அந்த வெசல்ஸில் வந்துட்டு ஒரு 2 மிக்சர் வந்து ஃபில் ஆகிருக்கு. பால் தண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை வைன் வாட்டர் எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு என்ன தோணும் எப்படி எடுத்தாலும் இப்படியான கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். டீ காஃபி 2 மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஏதோ ஒரு மிக்சர், 2 மிக்சர். ஓகே, மிக்சர் மீன்ஸ் 2 கலந்துக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு இப்போ வந்து டீ காஃபி வச்சுக்கோங்க. டீ வந்துட்டு ஏ, பி வந்துட்டு காஃபின்னு வச்சுக்குவோம். இப்போ குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் ஏ, அதாவது குவான்டிட்டி ஆஃப் டீ அந்த மிக்சரில் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரியே குவான்டிட்டி ஆஃப் காஃபி அந்த மிக்சரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த இது கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A1 டிவைட் பை A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் A2 டிவைட் பை A2 ப்ளஸ் B2 ப்ளஸ் அப்படி எக்ஸட்ரா AN டிவைட் பை AN ப்ளஸ் BN. அதாவது அந்த ரேஷியோ எவ்வளோ வேணால் கொடுத்துட்டே போகலாம், n டேர்ம் வரையும் கொடுத்துட்டே போகலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கீழே B1 டிவைட் பை A1 ப்ளஸ் B1. நீங்கள் ஏன் A1 ப்ளஸ் B1 கொடுக்கணும், அது ரெண்டோட மிக்சரில் நமக்கு தேவையானது என்ன, டீயோட குவான்டிட்டி, அதாவது A1ஓட குவான்டிட்டி, இங்கே வந்து காஃபியோட குவான்டிட்டி. ஸோ அதனால் B1 அப் டு எக்ஸட்ரா BN டிவைட் பை AN ப்ளஸ் BN. அதுலேயே இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா n வெசஸில் பார்த்தீங்கன்னா இப்போ C1 C2 அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு ஐட்டம் ஆட் ஆகுது அப்படிங்கும்பொழுது அதுவில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு காஃபி டீ இருக்கும், அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிற சுகர் வச்சுப்போம். ஸோ இப்போ அந்த டீயில்
எவ்வளோ இருக்குது, அதாவது காஃபி அந்த டீயில் எவ்வளோ சுகர் இருக்குது, டீ அண்ட் சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே அதே மாதிரி இருந்தால் காஃபின்னு வச்சுப்போம். ஸோ A1 C1 A2 C2 அங்கே A1 மட்டும் கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா C1 C2 ஆட் பண்ணியிருப்போம். இங்கேயும் அப்படி தான். இதுதான் உங்களுக்கு பண்ணது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் தெரியும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது C மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இங்கே பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கான ஒரு என்ன ஃபஸ்ட்டு ஃபார்முலா கொடுத்துருந்தேன், அந்த குவான்டிட்டி ஆஃப் சீப்பர் குவான்டிட்டி ஆஃப் சுப்பீரியர் D - M / M - C. என்ன கொடுத்துருக்கான், ஒரு டீ செல்லர் ஒரு டீ விற்கிறவர் வந்துட்டு 2 டைப் ஆஃப் டீ, அதாவது ஒரு 3 ரோசஸ் சக்கரை கொண்டு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி எடுத்துக்குவோம். அதில் வந்துட்டு 15 kg ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ 3 ரோசஸ் 15 kgன்னும் ருபீஸ் 15 per kg மாற்றிங்க, நான் ஒரு கோடு போடாமல் இருக்கேன். அடுத்தது சக்கரை கொண்டு வந்துட்டு ₹20 per kgன்னு எடுத்துக்கிறாரு. ஓகே, இந்த ரேஷியோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆஃப் மிக்சர் வந்துட்டு ₹16.5க்கு வரணும். அப்போ நமக்கு எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும், எதை 3 ரோசஸையும் சக்கரை கொண்டையும் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் என் கொஸ்டின். நமக்கு இங்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இங்கே சீப்பர் குவாலிட்டின்னு நமக்கு எது அமௌண்ட் கம்மியாக இருக்கோ சீப்பர்னு எடுத்துப்போம் எப்போதுமே. அது வந்து C வந்து 15, D வந்து 20, M வந்து தான் மீன் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு நமக்கு வேண்டியதான் மீன் ப்ரைஸு 16.5. ஓகே, அப்போ D - M 20 - 16.5 3.5. இங்கே M - C. ஸோ 16.5 - 15 வந்துட்டு 1.5. அப்போ இந்த ரேஷியோ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3.5 - 1.5. ஸோ 3 × 0.5 தான் 1.5, 7 × 0.5 வந்து 3.5. ஸோ 7:3 தான் இந்த ரேஷியோ. அந்த ரேஷியோ தான் C. ஓகே, C 7:3 இதுதான் ஒரு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு அதான் சொல்லியிருந்து பார்த்தீங்களா, அந்த வைனோ இல்லை பாலோ வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லிட்டர் வந்து மிக்சர் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ணதில் வந்துட்டு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 100 லிட்டர் மிக்ஸ் பண்ணி 100 லிட்டர் இருக்குது ஒரு பால், அதில் 20 லிட்டர் நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்கு பதில் தண்ணி ஊற்றுறோம், திரும்ப ஒரு 20 லிட்டர் இருக்கும், திரும்ப அது தண்ணி ஊற்றுறோம், இப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம ஊரில் பால்காரங்க பால் ஊற்றுற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ மில்க் இந்த வெசல் ஆஃப்டர் nth டைம் நமக்கு ஃபார்முலா தெரியும். A - B the whole power n. இந்த ஃபார்முலாவில் நான் போடும்போது இப்படி மாற்றி போட்டேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. A - B / A the whole power n. ஓகே, ஸோ A வந்து நமக்கு 125 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கு, 25 லிட்டர்ஸ் எடுக்கிறோம், திரும்ப தண்ணி ஊற்றுறோம், திரும்ப 2 லிட்டர் எடுக்கிறோம், திரும்ப தண்ணி ஊற்றுறோம். இது எத்தனை டைம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 3 டைம். ஸோ n வந்து 3, B வந்து 25. 125 - 25 / 125 the whole power 3 into 125 என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கடைசியாக நம்ம திரும்ப அந்த 125 வந்துட்டு ஃபில் பண்ணி தானே வச்சுருக்கோம், அதுக்காக அந்த 125. ஓகே, இப்போ 125 - 25 / 125 the whole power 3. இங்கே n வந்து 3. கொஞ்சம் நான் அது என்னன்னே போட்டு வந்தேன், அதனால தான் நான் மாற்றிருக்கேன். ஸோ 100 × 100 × 100 இந்த 125 எப்படி வச்சுக்கோம், இதோட 125 × 125 × 25. ஸோ 525 சார் 125, 425 சார் 100, நீங்கள் 525 சார் 125, 425 சார் 100, 525 சார் 125, ஸோ ரிமைனிங் 4. 5 சார் 25, 25 × 5 is 5 சார் 125. ஸோ இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஸோ 4 சார் 16, 16 4 சார் 64 லிட்டர்ஸ். ஃபைனலாக நமக்கு அந்த 125 லிட்டரில் 64 லிட்டர் மட்டும்தான் பால் இருக்கும், மீதி ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அப்போ நமக்கு எவ்வளோ, நமக்கு 61 லிட்டர் தண்ணி இருக்கும், அதாவது ஈக்குவல் ரேஷியோ லெவலுக்கு வந்திருக்கும் பாலும் தண்ணியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர். ஸோ ஈக்குவல் கெப்பாசிட்டி எடுத்துருக்காங்க, அதில் மில்க் அண்டு வாட்டர். சரியா, ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் இஸ் 3:1, செகண்ட் கண்டெய்னர் வந்துட்டு 5:2. இந்த மிக்சரில் வந்துட்டு கடைசியாக மில்கோட குவான்டிட்டி எவ்வளோ அண்டு வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்றத நமக்கு இங்கே தெரியும். ஸோ இப்போ குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் ஏ வந்துட்டு நம்ம மில்க்னு எடுத்தோமோ, பி வந்துட்டு வாட்டர்னு எடுத்துக்கிறோம். இதுதான் நமக்கு ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, A1 / A1 + B1. அதாவது இந்த டோட்டல் மிக்சரில் வந்துட்டு மில்கோட லெவல் மட்டும் எவ்வளோ, டோட்டல் மிக்சரில் வந்துட்டு தண்ணியோட லெவல் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. ஸோ இதில் A1னா எது, B1 என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ A1 is B1. A1 வந்துட்டு 3, B1 வந்துட்டு 1, A2 is B2, A2 வந்துட்டு 5, B2 வந்துட்டு 2,
டீட்டெயில்ஸில் இப்போ A1 டிவைட் பை A1 + B1 அப்படின்னா A1 வந்து நமக்கு 3, A1 + B1 3 + 1 வந்துட்டு 4 + A2 வந்து நமக்கு 5, A2 + B2 வந்து 7. இங்கே வந்துட்டு B1 வந்துட்டு நமக்கு 1, A1 B1 இது சேம் தான், கீழே 2 வரும். P2 வந்து நமக்கு 2. ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம், ஏன்னா எல்சிஎம் எடுத்தால் நமக்கு கரெக்டாக வேல்யூ வரும். 3 7s are 21, 4 5s are 20, 4 7s are 28. ரிமைனிங் கீழே பார்த்தீங்கன்னா 7 1s are 7 + 4 2s are 8 டிவைட் பை 28. 28 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 41, 20 + 21 41, 7 + 8 15, 41:50ங்கிறது தான் இதோட ரேஷியோ. ஓகே கைஸ், தேங்க்யூ. இதே மாதிரி தான் கைஸ் நெக்ஸ்ட்டு சம்மும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாச்சும் சம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது இந்த சாப்டரில், இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம் நாங்கள். உங்களுக்கு இப்போ 11th 12th இல்லை 11th 12th ஸ்டேட் போர்டு அண்டு CBSE ஆல்சோ டேக்கன் டியூஷன் ஹியர். என்ன அட்ரெஸ்ன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.